ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் ஆயத்தமாவோம். ஏன் இந்த காசாவை பற்றி சொன்னான் என்றால், நாங்கள் தொடர்ந்து அந்த பகுதிகளை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இஸ்ரவேல் அதுகளை குறித்து நாங்கள் பார்க்க போகணும். அதனால தான் நாங்கள் புதிய தற்கால உலகத்தில் இவைகள் எங்கே இருக்கின்றன என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இதை விளங்கப்படுத்தினேன். வார்த்தையை கவனிப்போம். 2 ராஜாக்கள் 17:1-3 வரை. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஹொசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். அப்பொழுது ஹொசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 12 கோத்திரம், 2 கோத்திரம் யூதாவில் இருக்கிறாங்க. யூதா ராஜ்யம் 10 கோத்திரங்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் எருசலேம் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அவங்களது நாட்டுக்கு பேர் இஸ்ரேல். அதன் தலைநகரம் சமாரியா, இந்தியாவில் யூதாவுடைய தலைநகரம் எருசலேம். இப்படியாக இந்த பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். பக்கத்தில் இருக்கிற அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா சல்மனாசர். ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த ராஜ்யங்களை குறித்து எங்களுக்கு முதலாவது தெளிவாக, இதெல்லாம் கற்பனை கதை கிடையாது, நடந்த கதை, சரித்திரம், வரலாறு எல்லாம் உண்மை. அதனால் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருப்போம் இந்த காரியங்கள் எப்படி நடந்தன, தேவனுடைய கரம் எப்படி செயலாற்றினது, எப்படி தேவ ஜனங்கள் ஆண்டவராலே அழைக்கப்படுகிறார்கள், எல்லாத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டால் தான் நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படும். நாங்கள் உங்களுக்கு அழகாக நேர்த்தியாக நாங்கள் விளங்கப்படுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் கீழே சிவப்பாக இருக்கிறது யூதா, 2 கோத்திரங்கள் இருக்கின்றன. அதனால சின்ன பகுதி இஸ்ரேல் பகுதி, 10 கோத்திரங்கள் வாழ்கின்ற பகுதி. அதுக்கு அங்காலே நாங்கள் மேலே தீரு அப்படியான பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். லெபனான் எல்லாம் இந்த யுத்தங்கள் நடந்த காலத்தில் அண்மையிலாம் செய்திகள் வந்தது. இந்த யூதாவுக்கு கீழ்பட்ட பகுதிகள் எல்லாம் என்ன, எகிப்து, இந்த காசாவில் இருந்து அந்த ஜனங்கள், அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த காசாவில் இருக்கிற ஜனங்கள் எகிப்துக்கு போக முடியல, மேலே லெபனானுக்கு போக முடியல. இவ்வளவு ஒரு மதில்கள், போர்டர்கள், அவங்களெல்லாம் இடம்பெயர்ந்து போக அவங்க அனுமதிக்கலை. அதனால தான் பல இழப்புகளை அங்கே சந்திக்க வேண்டியிருந்தது நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த அம்புக்குறியெல்லாம் போடப்பட்டிருக்கிறது? பெபிலோனில் இருந்து சீரியர்கள் ஏன் இங்கே இஸ்ரேலுக்குள்ளே வந்தார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கவனிப்போம். 17:9-12 வரை. செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததும் அன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல, தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் தங்களுக்கு சிலைகளை விக்கிரக தோப்புகளை நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிளக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபங்காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நிரகலான விக்கிரகங்களை செய்தித்து வந்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம் யூதா 2 கோத்திரம், 10 கோத்திரம் உள்ள பெரிய தேசம் இது இஸ்ரேல். அப்போ இஸ்ரேலில் உள்ள இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ரகசியத்தில் செய்கிறது மன்றி என்னது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்தது மன்றி என்னது, எல்லாம் ரகசியமாக பாவம் செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி, அப்போ ஒரு ஊரில் என்னது காவல் காக்கிற கோபுரங்கள் இருக்கும், காவலர்கள் அங்கே இருப்பார்கள். அங்கே கூட அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை, காரியங்களை, கொண்டாட்டங்களை செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும், எங்களுக்கு இலங்கையில் எல்லாருக்கும் தெரியும்
குறிப்பிட்ட சில மரங்களுக்கு கீழே தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க. சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின யாதிகளை போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி, அப்ப ஆண்டவர் தள்ளி வச்ச புறஜாதிகளை போல அவங்க எல்லாம் செய்யறாங்க. கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து. ஆகவே எனக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியம், நானும் நீங்களும் ரகசியமான பாவங்கள் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. நானும் நீங்களும் போனில் என்னத்தை பார்த்தாலும் கூகுள் நிறுவனத்தில் என்ன செய்யலாது, அழிக்க முடியாது. அப்போ அதில் கூட கர்த்தருக்கு எப்படி எல்லாம் தெரியும். நாங்கள் என்னத்தை பேசுகிறோமோ, இப்போ டெலிஃபோன்லேயே எல்லாருக்கும் கதைக்க பயம் இல்லை, எல்லாரும் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருவோம். ஆரையும் நாங்கள் எடுத்து குடும்பக்காரர்கள் சௌகரங்கள் ஆறுண்டான ஃபோனில் அந்த காணி எனக்கு தான், இந்த காணி உனக்கு தான், இந்த ஆளில் வாகனங்கள்லாம் என்ன செய்யலாது, கதைக்கலாம், எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு காணிய ஜீவனுள்ள தேவனை எல்லாம் நாங்கள் விசுவசிக்கிறோம். அதனால நாங்கள் எப்பவுமே உத்தமர்களாக உண்மையுள்ள பிள்ளைகளாக இருப்போம். தேவையில்லாமல் ஆண்டவரோட நாங்கள் முரண்படக்கூடாது. முரண்பாடுகள் வருகிறதா இல்லையா? வருகிறது. ஏன் எனக்கு இப்படி நடந்தது கேளுங்க, அது உண்மை. அப்பாவோட பிள்ளைகள் கேட்கலாம், அது வேற கதை. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, விசுவாசத்தில் விழுந்து போகக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிசாசு வந்து குறுக்க நுழைகிறது. அதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்னவன் நடக்கலாம், அது வேற கதை. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், இவர்கள் ரகசியமாய் பாவங்களை செய்கிறாங்க, துன்பப்படுறாங்க, ஆண்டவருக்கு கோபம் உண்டாகத்தக்க துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்தார்கள். தேவஜனமே, காலத்துக்கு காலம் ஆண்டவர் ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை எழுப்பி அனுப்பி கொண்டே இருந்தார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கையில் 87ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் எங்கள் வீடு, எங்கள் தொழில் நிறுவனம் ஒரே காலத்தில் அழிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. கனடாவுக்கு குடும்பமாக போகிறதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்கள் என்றால் தான் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லி உங்களை அனுப்பி வைக்கலாம் என்று சொன்னாங்க. அப்போ நான் உறுதியாக, நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு 17 வயசு, நான் 16 வயசு, நோ நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொன்னேன். ஆண்டவர் பல்வேறு விதமான வாய்ப்புகளை எனக்கு தந்து கொண்டே இருக்கு. அதுக்கு பிறகு 92ஆம் ஆண்டில் என்னுடைய சகோதரிகளோட படிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வீட்டை வந்து சத்தியம் சொன்ன பொழுது நான் அவர்களை வெளியில் விட்டு கதவ முடியும். இன்றைக்கு என்னுடைய அதே சகோதரிகள் என்னை பார்த்து கேட்குறாங்க, எங்களை வீட்டை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் நீ தான் இப்படி செய்கிறீங்க, உண்மைதான் பாருங்க, நாங்கள் தெரியாமல் செய்கிற காரியங்கள் எவ்வளவு பாதிக்கப்படும். மீண்டும் சிறைக்கு நான் 1ஆம் முறை போயவில்லை, 2ஆம் முறை போயவில்லை, ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். தேவஜனமே, என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில ஆண்டவர் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பது பெரிய கிருபை. அதுதான் உண்மையான ஆண்டவருடைய அன்பு, பிரியமானவர்களே. அதுதான் இரக்கம். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் என்னை உங்களையும் தேடி அரவணைத்துக் கொள்கிறது பெரிய ஒரு காரியம். அதை நானும் நீங்கள் ஆசைக்க பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. ரகசிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாகவும், நம்முடைய மனைவிக்கு முன்பாக, கணவனுக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக, பெற்றோருக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். கவனிப்போம். நாங்கள் இன்னும் நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த அசீரிய ராஜாவுடைய எம்பையர் என்று சொன்னால் கிங்டம், பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் அங்கே பெரிய பல தேசங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எப்ப? இந்த நேரத்தில் இவர்கள் இப்படியான இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிலத்தில, லேண்டில என்ன மாற்றம் வருகிறது என்பதை நாங்கள் படிக்க போகின்றோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினாலே ஆண்டவர் அதை அனுமதித்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் நான் இந்த மேப்புகள், இந்த காரியங்களை எல்லாம் விளங்கப்படுத்துகிறேன். ஏனென்றால் அங்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நாங்கள் 2 பகுதிகளாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்த நிலத்திலே என்ன நடந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்கிறது
என்று சொல்லி சில பேருக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். இந்த படம் சில விளங்காமல் இருக்கலாம். அதனாலதான் உலக படத்திலேயே இது எங்கே இருக்கிறது என்பதை நான் காண்பிக்கிறேன். இந்த பகுதிகள்லாம், இந்த சிவப்பாக இருக்கிற பகுதிகள்லாம் குறிப்பிடப்படுகின்ற இந்த இடங்கள். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், கீழே இருக்கிற பகுதியிலே அரேபியா, சவுதி அரேபியா பகுதியிலே இருந்து அந்த நீர்நிலைக்கு மேலே தான் ஏதேன் தோட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. 4 ஆறுகள் சந்திக்கின்ற இடமாக இருக்கிறபடினால அதுதான் ஏதேன் தோட்டமாக நம்பப்படுகிறது. அந்த பகுதி இப்பொழுது எப்படி இருக்கிறது? புதிய பாபிலோன் ராஜ்யத்தினுடைய பகுதிகளாக இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம் 2 ராஜாக்கள் 17, 23, 24. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்திற்கு அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரிய ராஜா பாபிலோனின் கூட்டாவிலும் ஆபாவிலும் ஆமத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதில் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். 2 சம்பவம் நடக்கிறது. கோடு போட்டு பிரிச்சிருக்கிறது. பாருங்க, வசனம் அடுத்தடுத்து வந்தாலும் அவருக்கு தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக அழகாக கோடு போட்டு பிரித்து காட்டியிருக்கு. பாருங்க, அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேல் தங்கள் தேசத்தில் நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜூதர்கள் எப்படி சீரிய தேசத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அண்மையில சீரிய ஜனாதிபதி மாஸ்கோவுக்கு தப்பி ஓடினார் என்ற செய்தி 1 மாதத்துக்கு முதல் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அங்கேயும் ஜூதர்கள் அங்காங்கே வாழ்ந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த யூதர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து, இஸ்ரவேல் தேசம் என்றால் எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம். இவர்கள இருந்து அங்கே அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். இங்க வந்து பிடிச்சு கொண்டு போய் அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. எல்லா அயலில் உள்ள நாடுகள் எல்லாம் அடங்கி இருக்குது அதுக்குள்ளதான். அதனால அவன் இந்த பகுதியில இருந்து அவர்களை நாடு கடத்தி கொண்டு போகிறத பார்க்கும். அதே நேரம் அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி, அப்ப இந்த தேசத்துக்கு யாரை கொண்டு வர? தன்னுடைய ஜனங்களை கொண்டு வர. பல்வேறு தேசங்கள் பகுதிகளில் இருக்கிற ஜனங்களை இந்த இஸ்ரவேல் பகுதிக்குள்ள கொண்டு வராங்க. இஸ்ரவேல் பகுதியினுடைய தலைநகரம் என்ன? சமாரியா. யூதாவினுடைய தலைநகரம் என்ன? எருசலேம். இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இந்த நம்பரை பார்த்து சவுண்ட் கொடுங்க கொஞ்சம். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார். ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், தேவஜனமே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை இவர்கள் செய்தபடியினால ஆண்டவர் வாழ்க்கையிலே இன்னும் எத்தனை காரியங்களை அனுமதிக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கும் உங்களுக்கும் இல்லாமல் போனால் எப்பொழுதுமே பிசாசு எல்லாரையும் அடிச்சு கதையை முடிக்கிறதுக்கு தான் அவன் வகை தேடிக்கொண்டு திரிகிறான் என்றதை மறக்கக்கூடாது. அது யாருக்கும் என்னவும் எப்பொழுதும் அவன் செய்யலாம். ஆனால் தேவஜனமே, எனக்கும் உங்களுக்கும் தேவ பாதுகாப்பு இருந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அந்த பாதுகாப்பை விட்டு வெளியிலே போய்விடக்கூடாது. நானும் நீங்களும் பரிசுத்தவான்கள் போல யாருக்கும் நடிக்கலாம், மாய்மாலம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் பார்க்கலாம். ரகசிய பாவங்கள் என்றால் அவங்க என்ன செய்தாங்க? வெளியில தாங்கள் உண்மையான யூதர்களை போல நடிச்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்த ரகசிய பாவம் வெளிப்படையாக கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற சிலைகளை, விக்கிரகங்களை வழிபடத்தக்கதாக அவங்கள் அதை வெளிப்படையாகவே செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டு காரியம், இவர்கள் கைது செய்யப்பட்டு போகின்றார்கள். அவர்களுக்கு பதிலாக ஈடாக அந்த சமாரியா பட்டணங்களிலே அந்த பாபிலோனியர்களும் மற்ற ஜனங்களும் குடியேற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய
சபைக்குள்ள, ஆண்டவருடைய தேசத்துல, வாக்களிக்கப்பட்ட மண்ணில இப்ப புறஜாதியர்கள் வந்து சேர்ந்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம். இந்த இடத்துல நான் இதான் இந்த இங்க இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்று சொன்னால், சிவப்பா இருக்கிறது சமாரியாவிலிருந்து கொண்டு போகப்பட்டது. கிரீனை கீழே பாருங்க, பபிலோன்ல இருந்து அங்கே அவர்கள் சமாரியாவில் கொண்டே குடியேற்றப்படுகின்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். வாழ்நாளில் இந்த சரித்திரங்கள், இந்த வரலாறுகளை மறக்கக்கூடாது. 2 காரியம் ஒரே நேரத்தில் நடந்ததுன்றதையும் மறக்கக்கூடாது. இப்போ இந்த நாடுகளுக்கு என்ன பெயர், அதுதான் உங்களுக்கு இலகுவாக அதையும் விளங்கப்படுத்துது. ஈஜிப்ட் எங்கே இருக்கு? யூதாவுக்கு கீழே இருக்கிறது ஈஜிப்ட். மேலே சீரியா, இங்கால ஈராக் பகுதிகள் எல்லாம் பபிலோன் ராஜ்யத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ அந்த நாடுகள் என்னது? ஈராக். அங்கால பக்கத்தில் வலது பக்கம் மேலே ஈராக், கீழே சவுதி அரேபியா, அதுக்கு மேலே சீரியாவுக்கு மேலே என்ன இருக்குது? துருக்கி. இப்படி உங்களுக்கு இப்போ தற்போதைய சூழ்நிலைகளையும் விளங்கப்படுத்தி இருக்குது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் கவனிப்போம். 2 ராஜாக்கள் 17, 25, 26. அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. இது ஆனந்து தெரியுமா? இது வந்த குடிகள் பபிலோனியர்கள் எங்க வந்து சேர்த்து விடுறாங்க? கர்த்தருடைய நிலத்திலே. கர்த்தருடைய அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால். இப்ப இவே இந்த கதை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள சமாரியாவில் வந்த குடியேறின இந்த பபிலோனியர்கள், மற்ற ஜனங்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை. ஏன்? அவங்க தாங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை ஆண்டவருடைய தேசத்துல வந்து தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சபை ராஜ்யம் அது எப்பொழுதும் பரிசுத்தமானது. அதுதான் அழைக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க அனைத்து சபையில சேர்த்துக் கொள்ளும். ஆனால் நானும் நீங்களும் ரகசிய பாவங்களை செய்து கொண்டு ஆண்டவருடைய இது சபை லேண்டு, அந்த ஆண்டவருடைய இடம். ஆகவே நானும் நீங்களும் இன்னும் இதை குறித்து நாங்கள் தெளிவாக இருப்போம். உண்மையான ரட்சிப்புக்குள்ள இருப்போம். ஞானஸ்தானம் எப்படி பெறுறது? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறணும். கரங்களை கட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமென். மனம் திரும்புதலோட ஞானஸ்தானம் எடுப்போம். மனம் திரும்புதல் இல்லாமல் பேருக்கு நான் நீங்களும் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது எல்லாருக்கும் உரிய வார்த்தைகள். என்றால் அது பரிசுத்தமான நிலம், தேவனுடைய அழைக்கப்பட்ட பூமி, அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய கருசனை இருக்கிற இடம். அங்கே கர்த்தருக்கு பயப்படாமல் அப்படி வாழ முடியாது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இன்னும் அநேகமாய் சிரத்தையோட இந்த காரியங்கள்ல ரட்சிப்பை காத்துக் கொள்வதிலே கவனமாக இருப்போம். தொடர்ந்து என்ன நடக்கிறது வாசிப்போம். 25, 26. அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்கள் சிலரை கொண்டு போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றிவிட்ட ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினார் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அப்ப ராஜாவுக்கு, சீரிய ராஜாவுக்கு தகவல் பறக்கிறது. நீர் குடியேற்றின ஜனங்கள், பாபிலோனில இருந்து குடியேற்றின, சமாரியாவில் குடியேற்றின ஜனங்களுக்குள்ள அங்கே ஏதோ சிங்க பிரச்சனையா, என்ன சிங்கங்கள் போய் கடிக்குதாம், ஒவ்வொரு நாளும் மரணங்கள் நடக்குதாம். அப்படியா? காரணம் சொல்லப்படுகிறது, அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால். தேவனை மகிமைப்படுத்தும்படி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் மகிமையான தேவன், பிரியமானவர். அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். அவர் யார் பாவம் செய்தாலும் ஆண்டவருக்கு முன் துணிகரமாக ரகசியமாக இந்த காரியங்களை செய்தால் ஆண்டவருடைய காரியங்கள்ல இருந்து நானும் நீங்களும் தப்பிக்கொள்ள முடியாது. தேவ ஜனமே, கிருபை கிருபை கிருபை. எதற்கு கிருபை? ரட்சிக்கப்படுவதற்கு தான் கிருபை. ஆனால் துணிகரமாக பாவம் செய்வோமா இருந்தால் அந்த விளைவுகள் எங்கள் மேலே வரும் என்பதை நாங்கள் மறக்க
இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள நானும் நீங்களும் இன்னும் ஜாக்கிரதையா இருப்போம். இன்னைக்கு சபைகளில் நடக்கிற காரியங்கள் குறித்து எங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், ரத்த கண்ணீர் வார அளவுக்கு இருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் எங்களுடைய ஆண்டவர் தந்த இந்த கிருபையாய் தந்த இந்த சபையிலே இன்னும் நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதிலே இன்னும் நாங்கள் உற்சாகமாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து 27-28. அதற்கு அசீரிய ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். இப்ப ராஜா சமாரியாவிலே இருக்கிறார் இல்லை, அவர் அசிரியாவில் இருக்கிறார். அசிரியாவுடைய தலைநகரம் என்ன? எங்களுடைய ஜோனா ஐயா எங்க சத்தியம் சொன்னவர், அவர் நினிவே தான் அவருடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம். நாங்கள் பார்க்கிறோம். அங்க ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே ராஜா சொல்றார், நீங்கள் அங்க இருந்து கொண்டு வந்த ஒரு ஆசாரியர்கள் ஒருவனை இப்ப அங்க கொண்டு போங்க, சமாரியாவுக்கு கொண்டு போங்க. அங்க போய் கடவுளுக்கு எப்படி பயந்து நடக்கணும் என்றதை நீங்க அவரை கொண்டு வந்து படிப்பீங்க, அங்க ஒரு கிளாஸ் நடத்துங்க என்று சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தார். இந்த ஜனங்கள் பாபிலோனியர்களுக்கு போதிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறு செய்தார்கள். அவர்கள் இருந்த இடத்தை விட்டு பிடுங்கி எறியப்பட்டார்கள். எங்கு? அவர்கள் அங்கே சமாரியாவில் இருந்து அவர்கள் அங்கே அசிரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இங்கு குடியேற்றப்பட்டிருக்கிறவர்கள் யார்? இவர்கள் பாபிலோனியர்கள். இப்ப யாருக்கு வகுப்பு நடக்குது? ரட்சிக்கப்பட்டார்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வகுப்பு நடக்குது. ஆண்டவருடைய காரியங்களை எனக்கு உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சத்தியங்கள் எல்லா இடமும் பரம்ப வேண்டும், எல்லா மொழிகளிலும் பரம்ப வேண்டும், எல்லா கலாச்சாரத்துக்குள்ளே ஊடுருவ வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் குழப்படி செய்தால் எங்களை தூக்கி எறிந்து விட்டு இன்னொருவரை கொண்டு வந்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவர். அதில் எத்தனை பேர் நீதிமன்றங்களாக மாறினார்களோ எனக்கு உங்களுக்கு தெரியாது. இதுதான் ஆண்டவருடைய காரியங்கள். நாங்கள் புறஜாதிகள் என்றும் இவர்கள் எப்படி ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த ஆயக்காரனாகிய அவனிடத்தில் எல்லாரும் அவனை சக்கையை மறுதளித்தார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் அறிவறுத்தார்களோ அப்படியான சக்கையை விட்ட இயேசு கிறிஸ்து போய் சாப்பிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய காரியங்கள் தெரியல. ஆண்டவர் இவங்களுக்கு வகுப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 29, 30, 31. ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியார் உண்டு பண்ணின மேடைகளில் கோவில்களில் வைத்தார்கள். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும், கூத்தின் மனுஷர் நேர்காலையும், ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும், ஆவியர் நிபேகாசையும் தர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வாயிமின் தேவர்களாகிய அத்ரமெலேக்கும் அன்னமெலேக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். 5 கலர்கள் நான் போட்டிருக்கிறேன். 5 விதமான ஜனங்கள் தங்கள் தெய்வங்களை கொண்டு வந்து இங்கே என்ன செய்கிறாங்க? சமாரியர்களை மேடைகளை உண்டு பண்ணி கோவில்களை வைக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். தேவஜனமே, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உள்ள வந்தார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வந்தார். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய ஒழுங்குகளின்படிதான் நாங்கள் வாழணும். எங்களுடைய கலாச்சாரங்களையோ எங்களுடைய காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து நாங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழக்கூடாது. இதுதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பரிசுத்த பூமி, எத்தனை பேர் யுத்தங்களை சந்தித்து அந்த தேசத்தை மீட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த தேசத்திலே மீண்டும் மீண்டும் தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்தார்கள், பிடுங்கி எறியப்பட்டார்கள். இங்கு வேறு 5 ஜாதிகள் மீண்டும் அங்கே வந்து முளைத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் வழிபாடுகளை நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் ரட்சிப்பினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில பர்சனலா இருக்கும்.
ஆண்டவரோட தனிப்பட்ட ரீதியா இருக்கும். அப்பொழுதுதான் அந்த ஆத்மா அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, அண்ணன் ரட்சிக்கப்பட்ட, தம்பி ரட்சிக்கப்பட்ட, பெரியப்பா ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி சபைக்கு வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மெய்யான ரட்சிப்பு கிடையாது. தனிப்பட்ட மனுஷன் தேவனுடைய அந்த ரட்சிப்பை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதுதான் அந்த உண்மையான ரட்சிப்பு. அவர்கள் ஒரு நாளுமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முயற்சி செய்ய மாட்டார்கள். துணிகரமான பாவங்களை செய்ய மாட்டார்கள். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நிலம் இங்கே மிகவும் கேவலப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் அனைவருக்கத்தக்க காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 32, 33 வசனங்களை கவனிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடையில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்வதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படி தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். நாங்கள் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம், தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி இருந்தாங்க? ரகசிய பாவங்களை செய்து ரகசியமாக மேடைகளை கட்டி ரகசியமாக விக்கிரக ஆராதனைகளை செய்தார்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்க பார்க்கிறோம், தேவனுடைய மண்ணில சமாரியா பகுதியிலே குடியேற்றப்பட்ட பபிலோனியர்கள் சிங்கம் வருகிறது என்று பயந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். மறுபக்கம் 33ஆம் வசனம், அப்படியே கர்த்தருக்கு பயந்தும். அப்ப ஆண்டவருடைய ஆராதனை அங்கான ஒரு பக்கம் போகுது. ஊழியக்காரன் வந்த உடனே எல்லாரும் ஓடி போய் எல்லாம் ஆராதனை நடக்குது. தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படி தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் புத்திரரும் அதை செய்தார்கள். இப்பொழுது சமாரியாவிலே குடியேற்றப்பட்டவர்களும் அதை செய்தார்கள். தேவனுக்கு உண்மையான மரியாதை, அன்போ, அந்த பயபக்தியோ கிடையாது. பெரியவர்களே, 2 ஜாதியும் செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளையும் செய்கிறார்கள், புற ஜாதிகளையும் செய்கிறார். தேவஜனமே, எங்களுக்கு அந்த அறிவு இருக்கும், அந்த நாலேஜ். நாங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வது போல ஒரு பக்கம் இருக்கிறோமா? அல்லது நாங்கள் வந்த காரியங்களை விட்டுவிடாதபடி அவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்? இதுதான் இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம். They feared the Lord and served their own gods. கர்த்தருக்கு பயந்து இருந்தார்கள். தங்களுடைய சொந்த கடவுளையும் அவர்கள் என்ன செய்யல, விட்டுவிடல, ஆராதனை செய்தார்கள். இது தேவையா? ஆண்டவருக்கு இவங்க ஏன் பயந்தார்கள்? இந்த பபிலோனியர்கள் சமாரியாவில் ஏன் பயந்தார்கள்? சிங்கத்தினார். கடவுள் அடிப்பேர், கடவுள் கிள்ளுவர், கடவுள் தூக்கி போட்டு மிதிப்பேர். இப்படி பயந்து ரட்சிப்பு யாருக்கும் இருக்கக்கூடாது. பிரயோஜனம் இல்லை. அந்த ரட்சிப்பு நிலை நிற்காது பிள்ளைகளை. அந்த ரட்சிப்பு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கடவுளுக்கு பயப்படுறது என்றால் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது தான் உண்மையான பயப்படுதலையுடைய. ஆண்டவர் அடிச்சு போடுவர், மிதிச்சு போடுவர் என்று பயப்படக்கூடாது. அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். இவங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு பயந்து வாழவில்லை. நாங்கள் தொடர்ந்து வெளிப்பாடு 21, 28, 22, 15, 14 கவனிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், பயப்படுகிறவர்களும் அவவிசுவாசிகளும். பயம் என்ன பயம்? ஐயோ சேர்த்துக்கு போறோம், அவங்க கண்டா என்ன சொல்ல போறாங்க, ஐயோ இவங்க கண்டா அங்க போன் பண்ணி சொல்ல போறாங்க. பயப்படுகிறவர்களும் அவவிசுவாசிகளும் இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. அறிவறுப்பாளர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர். சூனியக்காரர்னா நல்ல தேவைகள், டேட்டுகள், டைம்கள். சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் நரகத்துக்குள்ள போறாங்க. அக்கினியக்குள்ள கடல்ல பங்கடைகிறார்கள். வாசிப்போம் தொடர்ந்து 15. நாய்களும் சூனியக்காரர். நாய்கள் என்றால் நாங்கள் வாசிக்கிறோம் மேலே புதிய ஏற்பாட்டிலே. நாய்கள் அந்த சுண்ணத்துக்காரர் என்றால் என்னது? அவங்க சொல்ற காரியம் என்றால் விருத்த சேதனம் செய்யாமல் சபைக்குள்ள இருக்கலாமா? அது தேவையில்லாத ஒரு காரியம். நாய் என்ன செய்யலாம்? கக்கினதை தின்னுதல் பைபிள்ல இருக்கு. சாப்பிடுதுன்ற எழுதி இருக்கு, தமிழ்ல தின்னுதல் எழுதி.
அதனால் கக்கினது தின்னது என்பதை நாங்கள் விட்டுட்டு வந்தவைகளை திருப்பி செய்யும். அதாவது இந்த நாய்கள் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். பழைய ஏற்பாட்டு கதை மாத்திரமாயுது. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசு தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சபைகளில் ஆண்டவர் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். தேவஜனமே, சபைகளில் இவைகள் போதிக்கப்படவும். இதுதான் உண்மையான காரியங்கள். சபைகளில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தொடர்பு தேவனோட தனிப்பட்ட முறையில் அந்த உறவு வளர்த்தெடுக்கப்படவும். இல்லாவிட்டால் நானும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் காதல் செய்யலாம். உண்மையான ஒரு காரியம் இதுதான். தனிப்பட்ட உறவு இருக்கணும் தேவனோட. அதுக்கு ஆயத்தப்படுத்தணும் சபை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஜீசஸ் அனுப்பி இருக்கிற வார்த்தை சபைகளுக்கு வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து யாரும் சபைகளுக்குள்ள இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் இன்றைய நாளில் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை கூப்பிடுங்க. ரோமர் 8:15 கவனிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை. அப்ப நாங்கள் சிங்கம் வருது ஐயோ கடற்கரை போவோம் ஞாயிற்றுக்கிழமை போவோம், ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போவாட்டு அங்கே அடிவில் மிஞ்சி அடிவில் கொண்டு வரக்கூடாது. பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் முந்தி பாய்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். வெள்ளிக்கிழமையில காசு கொடுக்கக்கூடாது, எண்ணெய் கொடுக்கக்கூடாது, மா கொடுக்கக்கூடாது. அந்த பயம் இப்ப இருக்குதா? இருக்கக்கூடாது. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எதுக்கு நாங்கள் அடிமை கிடையாது, பயம் கிடையாது. வாசகம் தொடர்ந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப எந்த கடவுளையும் நாங்கள் பயந்து ஆராதனை செய்து பிரயோஜனம் இல்லை. பெரியமானவர்களே, அப்பா பிதாவே கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு கிருபையான ஒரு வாழ்க்கை பாருங்க. நரகத்துக்கு பயந்தா சபைக்கு வந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கிடையாது. நோ, நரகத்துக்கு பயந்து சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. அவங்க தான் நாங்கள் ரகசிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள். இரண்டால் தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனால் பிறக்கவான் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியா இருப்போம். நாங்கள் அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். அதுதான் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, நிறைவாக நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இந்த வசனம் பாருங்க. ஓகே, நிறைவாக இந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:11-12 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஆகவே நாங்கள் எழுந்து நிற்போம். ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்வோம். அப்பா என்று சொல்லி தெரிந்து கொள்வோம். என்னை மீட்கிறதற்கு தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று நாங்கள் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும், அறிக்கை பண்ணணும். அதனால் நாங்கள் மகிழ்ச்சியோடு தொழுது கொள்வதுதான் உண்மையான தொழுது கொள்ளுதல். இன்றைக்கு சமாரியாவில் இருந்த யூதர்கள் ரகசியமாய் பாவம் செய்தார்கள். அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அப்புறப்படுத்தப்பட்டார்கள். பபிலோனிலே இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் சிங்கத்துக்கு பயந்ததனால் தேவனை தேடினார்கள். ஆனால் அவர்களும் அங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு வார்த்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டும் மனம் திரும்புதல் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியிலே சொல்கின்ற காரியம், சபைகளிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி போதித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் இயேசுவை கொடுமைக்காரன் என்று சொல்லக்கூடாது. அந்த சொல்லியிருக்க பாயக்கூடாது.
ஏனென்று சொன்னால் அவர் தொடர்ந்து சபைகளுக்கு வார்த்தைகளை அவர் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நாங்கள் இந்த பாடலுக்காக ஆயத்தமாகவும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் மகிழ்ச்சியோடு நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.